இந்த மாலை நேர இயேசுவின் துணி என்ற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை காட்டிக் கொடுக்கிறது. ஆதியாகமும் 50வது அதிகாரம் 20வது வசனம் பின்பாகம். இதை நன்மையாய் முடிய பண்ணினேன். எதை நன்மையாய் முடிய பண்ணினேன்? எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் யோசிப்பு அவங்க குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு, அவங்க சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு, குழிக்குள்ள தள்ளப்பட்டு, அவன் காசுக்கு விற்கப்படுகிறான், அடிமையா விற்கப்படுகிறான். அந்த விற்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அவனை எடுத்து அவனை உயர்த்தி ஒரு ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலம் வந்த உடனே எங்கேயுமே உணவு இல்லை. ஆனா அவன் சேமித்து வச்சிருந்த உணவு, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் சேமித்து வச்ச உணவு, அந்த இடத்துல வந்து அவன் சகோதரர் அவங்க வணங்கி அவன்கிட்ட உணவு வாங்குறாங்க. அப்போ அவன் சகோதரரை பார்த்து சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை எனக்கு நன்மையாய் மாற்றினாரு. நம்ம கூட உள்ளவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க நிறைய பேர் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம். நிறைய பேர் நம்மள எதுக்குமே உதவாத ஒரு ஆளுநர் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா கர்த்தர் அதையெல்லாம் நன்மையா மாற்றி உங்களை அந்த இடத்துல தலையை நிமிர பண்ற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்க, இவ்வளவு நெருக்கங்கள் வந்துட்டு இருக்க, அந்த நெருக்கங்கள் வர்றதுக்கு காரணமே ஆண்டவர் உங்களை உயர்த்ததான். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, நான் என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவரா இருக்காரு. கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.